51வது திருவிளையாடல் புராணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா? மதுரையை ஈர்த்ததால் அவர்கள் அங்கேயே நிரந்தரமாக தங்கி ஈசனை பாக்களால் போற்றி ஜனங்களை மகிழ்வித்தனர். வம்சசேகர பாண்டியனும் நவரசங்களில் கவிதை ஏற்றுவதில் வல்லவனாக இருந்தான். இது கண்டு பல போலி புலவர்களெல்லாம் பொறாமை கொண்டனர். புலவர்கள் ஆலயம் சென்று ஆண்டவனிடம் தங்கள் சிறப்பை வெளிப்படுத்த பலகை ஒன்று தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எழுத்துக்கள் நிறைந்த சதுர வடிவான வெண்மையும் ஒளி வீசக்கூடியதுமான ஒரு பலகையுடன் லிங்கத்திலிருந்து புலவர் வடிவில் ஈசன் தோன்றினார். இதில் உட்காருங்க என கூறி பலகையை புலவர்களிடத்தில் கொடுத்து மறைந்தார். அப்பலகையை வித்யாபீடம், சரஸ்வதி பீடம், ஞான பீடம், மாத்ருகா பீடம், வியாக்கியான பீடம் என பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தார்கள். சங்கப்பலகை என அதற்கு பெயரும் ஏற்பட்டது. கோயிலின் மத்தியில் மன்னன் கட்டித்தந்த சங்க மண்டபத்திற்கு அப்பலகையை எடுத்து போய் பூஜித்து அர்ச்சனை செய்த பின் நக்கீரன் அதன் மேல அமர்ந்தார். ஒரு முழத்திற்கு குறைவான அப்பலகை இன்னொருவர் அமரும் அளவு நீண்டது. பின்பு கிளர் அமர மறுபடியும் இடமளித்தது. இவ்வாறே 8 பேரும் அமர பலகை இடமளித்தது. இதில் என்ன விந்தை என்றால், போலி புலவர்கள் அமர்ந்தால் பலகை சுருங்கிவிடுமா. அவர்கள் எழுந்து மறுபடியும் உண்மையான புலவர் அமர்ந்தால் அது நீண்டு விடுமா. அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த பலகை. ஒரு சமயம் அவர்களுக்குள் நானே பெரியவன், எனது நூலே மேலானது என்ற சர்ச்சை கிளம்பியது. அந்த நூல்களை எல்லாம் பிரித்து எடுப்பதில் ரொம்ப வேலைப்பளு அதிகமாக இருந்தது. அச்சமயம் புலவர் வடிவில் வந்த ஈசன் அவர்கள் பழி நீங்க சுவடிகளை நிமிடத்தில் பிரித்து அடுக்கினாராம். குற்றங்குறைகளை எல்லாம் கூறினாராம். அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க சங்கப்பலகையில் அமர்ந்து அதிகாரம் ஒன்று ஏற்றினாராம். நக்கீரர் மட்டும் அதில் குற்றம் சொன்னாராம். சொல்லழகும் பொருளழகும் பண்ணழகும் மிக்க பாக்களை ஏற்றினார் ஈசன். இதற்கு ஈடாக உன்னால் ஏற்ற முடியுமா என ஈசன் வினவ அதற்கு குற்றம் சொன்னாராம் நக்கீரன். அப்போது ஆகாயத்தில் உங்கள் பிணக்கை தீர்க்க புலவர் வடிவில் வந்திருப்பது சோமசுந்தரமூர்த்தி, பொறாமையால் வாது செய்யாதே நக்கீரா என்று குரல் கேட்டது. அனைவரும் எம்பெருமானை வணங்க அனைவருக்கும் ஆசி கூறி மறைந்தார். சிவபெருமான் புலமையோடு விளையாடிய ஈசனது இந்த 51ஆம் திருவிளையாடல் புராணத்தை தினமும் பக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் கல்வியில் ஈடில்லா கீர்த்தி பெற்று அதனால் பெரும் செல்வமும் சேர்ந்து அச்சம் பழி நீங்கி புகழோடு வாழ்வார்கள்.